அனைவருக்கும் வணக்கம். 2026 எலெக்ஷன் வரப்போகுது. இந்த எலெக்ஷன்ல யாரு வின் பண்ணி ஆட்சி அமைப்பாங்க அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி, ஆட்சி அமைக்கிறதுக்கு எத்தனை தொகுதி வின் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும். அதுல ஆ இந்த தொங்கு சட்டமன்றம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிலாம் என்ன? அப்ப எல்லாருமே பார்த்தீங்கன்னா, யாருமே இதுல வின் பண்ணல அப்படிங்கிற மாரி சூழ்நிலைலாம் வருமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா வரும். இது எல்லாமே நீங்க டீடைலா தெரிஞ்சுக்கணும். நம்ம என்ன நினைச்சிட்டு இருப்போம்னா, ஓகே யார் அதிக தொகுதியில வின் பண்றாங்களோ அவங்க ஆட்சி அமைப்பாங்க அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருப்போம். அதான் கிடையாது. நிறைய பேருக்கு அந்த புரிதல் இல்ல. நீங்க கண்டிப்பா இதை தெரிஞ்சுக்கங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதை தெரியாதவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகேங்களா? சரி, ஓகே. தமிழ்நாடு சட்டசபையில மொத்தம் 234 தொகுதி இருக்கு. தமிழ்நாடு மாநிலத்துல மொத்தம் 234 சட்டமன்ற தொகுதி இருக்கு. ஓகேங்களா? அது மாநிலத்துக்கு மாநிலம் பார்த்தீங்கன்னா வேறுபடும். இந்த 234ல ஒரு கட்சி ஆட்சி அமைக்கணும்னா மினிமம் 118 தொகுதி வின் பண்ணணும். 118 அல்லது அதற்கு மேல் 119, 120, 140 வாட்டவர் இட் இஸ். ஆனா மினிமம் 118 தொகுதி வின் பண்ணிருக்கணும். அதாவது 234 தொகுதியில பாதிக்கு பாதி எவ்வளவு? 117. அதை விட ஒரு தொகுதி எக்ஸ்ட்ரா வின் பண்ணா மட்டும் தான் ஆட்சி அமைக்க முடியும். சொல்றது புரியுதுங்களா? அந்த இது பார்த்தோன்னா ஒரு கட்சி இப்ப டிவிகே மட்டுமே ஒரு 120 தொகுதி வாங்குது அப்படின்னா அவங்க 118 தொகுதி இல்ல அதுக்கு மேல வாங்குறாங்கன்னா ஆட்சி அமைப்பாங்க. நான் தமிழர் கட்சி 118 தொகுதி வாங்குறாங்க இல்ல அதுக்கு மேல வாங்குறாங்கன்னா அவங்க ஆட்சி அமைப்பாங்க. டிஎம்கே பிளஸ் டிஎம்கே கூட இப்ப அலைன்ஸ்ல இப்ப கூட்டணியில் இருக்காங்களா அவங்க எல்லாத்துக்கும் சேர்த்து 118 தொகுதி அல்ல அதுக்கு மேல வாங்கினாங்கன்னா அவங்க வாங்குவாங்க. அதே மாதிரி தான் பிஜேபி பிளஸ் ஏடிஎம்கே இவங்க கம்பைன் பண்ணி 118 அல்லது அதுக்கு மேல வாங்கினாங்கன்னா ஆட்சி அமைப்பாங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா நிலைப்பாடு. ஓகேங்களா? சரி, ஓகே. இப்ப இது அடுத்ததுல ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்றேன் பாருங்களேன். இவர் கூட்டணி, அதாவது ஒரு கட்சி தனியாக வெல்ல முடியாவிட்டால் கூட்டணி சேர்ந்து பெரும்பான்மை எட்டும். அதாவது பல கட்சிகள் சேர்ந்து ஆட்சி அமைக்கிறது. ஓகேங்களா? ஓகே. அடுத்து பாருங்க, வாக்கு சதவீதம் அப்படிங்கிறது முக்கியம் கிடையாது. இங்க பாருங்க, அதிக வாக்கு சதவீதம் கிடைத்தாலும் அது இடங்களாக மாறினா மட்டும்தான் பயன். அது சீட்டா மாறணும். இப்ப என்னன்னா, இப்ப வாக்கு சதவிகிதத்துல இப்ப இன்கேஸ் வாக்கு சதவிகிதத்துல பார்த்தோன்னா டிஎம்கே அதிக சதவீதம் இருக்கிறாங்க. ஆனா சீட்டு ஏடிஎம்கே விடவே கம்மியா வாங்கியிருக்காங்கன்னா அவங்க ஆட்சி அமைக்க முடியாது. வாக்கு சதவீதத்தில் நீங்க எவ்வளவு வாங்கியிருக்கலாம். ஆனால் நமக்கு சீட்டு எத்தனை வாங்கியிருக்கீங்க அந்த கவுண்ட் வச்சுதான் இங்க பார்த்தோன்னா ரிசல்ட் அமையும். ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்றேன் பாருங்களேன். இப்ப நம்ம 10th மார்க் ஷீட்ல நம்ம பார்த்தோன்னா தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸ், சயின்ஸ், சோசியல் இந்த 5 சப்ஜெக்ட் இருக்கு. இந்த 5 சப்ஜெக்ட்ல யாரெல்லாம் 100க்கு 100 எடுக்கிறீங்களோ 100க்கு 100 எடுக்கிறவங்களுக்கு ஒரு சீட்டு வின்னு அர்த்தம். அப்படிங்கிற மாதிரி கணக்கு வச்சுக்கலாமே. இப்ப என்ன பண்றாங்கன்னா, ஒரு பையன் பார்த்தோன்னா என்ன பண்றான்னா 3 சீட் எடுக்கிறான். அதுக்கு எத்தனை? 3 சீட்டு. ஓகேங்களா? அதாவது 3 சப்ஜெக்ட்ல 100 வாங்குறான். அதாவது பார்த்தோன்னா உங்களுக்கு மேக்ஸ், சயின்ஸ், சோசியல் 3 இதுலயுமே 100 வாங்கிட்டான். அப்போ 3 சீட் அவன் வின் பண்ணிட்டான். ஆனா மற்ற 2 இதுல பார்த்தோன்னா உங்களுக்கு ரொம்ப கம்மியா தான் வாங்கியிருக்கான். ஓகேங்களா? எத்தனை? ஒரு 50 தான் வாங்கியிருக்கான்னு வச்சுக்கலாம். அப்போ 3 சீட் பார்த்தோன்னா ஒரு ஏங்கிற ஒரு பையனுக்கு வந்துருச்சு. பிங்கிற ஒரு பையனுக்கு பார்த்தோன்னா அதே 3 சீட்டுக்கு பதிலா என்ன பண்றான்னா 2 சப்ஜெக்ட்ல மட்டும் தான் 200 வாங்கியிருக்கான். ஆனா மீதி இருக்கக்கூடிய 3 சப்ஜெக்ட்ல 99 வாங்கிட்டான். ஆனா டோட்டல் மார்க் கூட்டி பார்த்தா அந்த 2வதா இருக்கான் பார்த்தீங்கன்னா பிங்கிற பையன், அந்த பையன் தான் டோட்டல் மார்க்ல அதிகம். அதாவது அந்த நான் சொல்றக்கூடிய அந்த பர்சன்டேஜ்ங்கிறது அதிகம். ஆனா சீட்டு 2 சீட்டு தான். ஏன்னா 2 சப்ஜெக்ட்ல 100 வாங்கியிருக்கான். ஆனா ஃபர்ஸ்ட் பையன் 3 சீட்டு வாங்கியிருக்கேன். ஏன்னா 3 சப்ஜெக்ட்ல 100. ஆனா மற்ற சப்ஜெக்ட்ல எல்லாமே 50 தான். டோட்டல் பார்த்தா ஏங்கிற பையன் கம்மி தான். ஆனா சீட்டு அதிகம். அப்ப இந்த இடத்துல அதிக வாக்கு சதவிகிதம் கிடைச்சாலும் கூட அவங்க ஆட்சி அமைக்க முடியாது. அதிக சீட்டு யார் வாங்கியிருக்கீங்களோ அவங்க தான் ஆட்சி அமைக்க முடியும். இந்த இடத்துல ரொம்ப முக்கியம் என்னது? வாக்கு சதவிகிதம் அப்படிங்கிறது முக்கியம் கிடையாது. சீட்டு தான் ரொம்ப முக்கியம். நான் சொன்ன எக்ஸாம்பிள் உங்களுக்கு புரிஞ்சுல? சரி, ஓகே. அடுத்தது ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்றேன் பாருங்களேன். இந்த எக்ஸாம்பிள் பார்த்தா தெரியும். மொத்த இடம் 234. ஆட்சி அமைக்க தேவையானது மொத்தம் 118. இது நமக்கு தெரிஞ்ச ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லிட்டேன். இப்ப ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்டேஜ் சொல்றேன் பாருங்க. இப்ப பார்ட்டி ஏ உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் பாருங்க. பார்ட்டி ஏ அது என்ன, டிஎம்கேவா ஏடிஎம்கே வாட்டவர். பார்ட்டி ஏ 130 சீட் எடுத்திருக்காங்க. பார்ட்டி பி 80 சீட் எடுத்திருக்காங்க. மற்ற கட்சிகள் அது நாம் தமிழர், அதுக்கப்புறம் பார்த்தோன்னா உங்களுக்கு டிவிகே, மற்ற சின்ன சின்ன கட்சிகள்லாம் இருக்குன்னு வச்சுங்களேன். அப்ப டிஎம்கே 130, ஏடிஎம்கே ஒரு 80. நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். 80 சீட்டு. அதர்ஸ்ல 24. அப்ப பாருங்க, ஆட்டோமேட்டிக்கா டிஎம்கேக்கு 130 சீட் வந்துருச்சு. அப்ப 118க்கு மேல எடுத்துட்டாங்க. 118 அல்லது 118க்கு மேல எடுத்துட்டாங்க. அப்ப பார்ட்டி ஏ பார்த்தோன்னா ஆட்சி அமைப்பாங்க. கரெக்டா? இது ஒரு ஸ்டேஜ். இப்படி ஒண்ணு நடக்கலாம். அடுத்து வேற எப்படி நடக்கலாம் அப்படின்னு பார்த்தோன்னா இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்றேன் பாருங்களேன். இது பார்த்தோன்னா உங்களுக்கு செகண்ட். இப்படி நடந்தா பார்ட்டி ஏ 100 சீட்டு,
பார்ட்டி பி வந்து 20 சீட்டு, பார்ட்டி சி 90 சீட்டு. இதுல பாருங்க 3 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணல, அந்த சீட் எடுக்கல. 118 அப்படிங்கிற அந்த தொகுதி வின் பண்ணல. ஒரு பார்ட்டி 100, டிஎம்கே 100ன்னு வச்சுங்களேன். பார்ட்டி பி சரி, பார்ட்டி சி வந்து ஏடிஎம்கே 90 சீட்டு, பார்ட்டி பி இப்போ டிவிகேவோ இல்லை நாம் தமிழ் என்டிகேவோ, ஓகேவா, அவங்க 20 சீட்டு தான் வாங்கியிருக்காங்க அப்படின்னா, அப்போ ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 118 யாருமே எடுக்கல. அப்போ பார்ட்டி ஏவும் பியும் சேர்ந்து 120 சீட் எடுக்கலாம். அப்போ என்ன பண்ணனா, ஆஃப்டர் ரிசல்ட்டுக்கு அப்புறம் கூட கூட்டணி அமைக்கலாம். இப்போ பார்ட்டி ஏவும் பார்ட்டி பியும் சேர்ந்து என்ன பண்ணலாம், 120 சீட் வந்துருச்சா, இவங்க 2 பேரும் கலந்து பேசி, நீ வாப்பா, நான் உங்களுக்கு வந்து துணை முதல்வர் பதவி கொடுக்குறேன், இல்லை நீங்கள் முதல்வர், நாம 2 பேரும் சேர்ந்து ஆட்சி அமைச்சிக்கலாம். அப்போ இந்த இடத்துல இவங்க 2 பேர் பார்ட்டி ஏ பி 2 சேர்ந்து என்ன பண்ணலாம்னா ஆட்சி அமைச்சிக்கலாம். இல்லை பார்ட்டி சியும் பியும் சேர்ந்து கூட என்ன பண்ணலாம், அவங்க ஆட்சி அமைக்க முடியாது. பார்ட்டி ஏவும் பியும் சேர்ந்த மட்டும் தான் ஆட்சி அமைக்க முடியும். இல்லை ஏவும் சியும் சேர்ந்து ஆட்சி அமைக்கலாம். டிஎம்கே ஏடிஎம்கே ஒன்று சேருமாட்டாங்க, ஒன்றும் சேராது, அது வாய்ப்பு இல்லை. ஒன்று டிஎம்கே வித் அதர்ஸ், இல்லை ஏடிஎம்கே வித் அதர்ஸ், அப்படித்தான் போக முடியும். ஓகேங்களா, அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் நான் கொடுத்துருக்கேன். அப்ப இந்த மாதிரியும் பண்ணலாம். ஓகேங்களா, அடுத்து ஒரு இது பாருங்க, இது ஒரு இது, பார்ட்டி ஏ 110, பார்ட்டி பி 105, அதர்ஸ் 19, யாருக்குமே இப்ப 118 இல்லை, யாருக்குமே இப்ப 118 இல்லை. அப்ப இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா, இந்த இடத்துல என்ன ஆகுது, அதுக்கு பேர் தான் என்ன சொல்லுவாங்கன்னா, இதா ஆஃப்டர் ரிசல்ட்டுக்கு அப்புறம் கூட்டணி அமைக்கிறதுன்னு ஒன்று இருக்குல்ல, அதுக்கு பேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஹங் அசம்பிளின்னு சொல்லுவாங்க. என்னது, ஹங் அசம்பிளி. ஓகேங்களா, தொங்கும் சட்டமன்றம் சொல்லுவாங்க. அதாவது ஒரு தேர்தலில் யாருக்குமே 118 சீட்டு எட்டாத நிலையை தான் ஹங் அசம்பிளி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, இதில் வந்து பாருங்க, ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்க. பார்ட்டி ஏ வந்து 110, பார்ட்டி பி வந்து 100, அதர்ஸ் வந்து 24, யாருக்குமே 118 இல்லையா, இதுக்கு பேர் தான் ஹங் ஃபேமிலி, ஹங் அசம்பிளி. அப்போ என்ன பண்ணுவாங்க, பார்ட்டி ஏ வந்து பார்த்தீங்கன்னா இவங்க கிட்ட பேசி ஒரு அலைன்ஸ் வச்சு இது பண்ணுவாங்க. இப்போ ஏடிஎம்கே இருக்காங்கன்னு வச்சுங்களேன், இப்போ ஏடிஎம்கே 110 சீட்டு, அவங்க என்ன பண்ணுவாங்க, இப்போ தாவைக்கா வந்து ஒரு 24 சீட்டுன்னு வச்சுங்களேன், இல்லை என்டிகே ஒரு 24 சீட்னா ஏடிஎம்கே வந்து பேசுவாங்க, என்ன எங்கள் கூட வந்து வச்சுக்கிறீங்களா, அப்படி அலைன்ஸ் வச்சுக்கிட்டாங்கன்னா ஆட்சி அமைக்கலாம். இல்லை யாருமே ஒத்து வரல அப்படின்னா அந்த எலெக்ஷன் என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்க, கூட்டணி அமைத்தல், பெரிய கட்சி சிறிய கட்சிகளிடம் சப்போர்ட் கேட்கும், அப்படி சப்போர்ட் பண்ணி 118 ரீச் பண்ணாங்கன்னா ஆட்சி அமைப்பாங்க. கண்டிப்பாக ரீச் பண்ண ட்ரை பண்ணுவாங்க, ஏன்னா அப்படிலாம் விட்டுற மாட்டாங்கல்ல, அவங்க ஒத்து வராங்க அப்படின்னு. ஆனால் அவங்க டிமாண்ட் வைப்பாங்க, நாங்கள் சின்ன கட்சியாக இருந்தாலும் எங்களோட இது வந்தாதான் உங்களுக்கு ஆட்சி அமைக்க முடியும்னா பயங்கரமாக டிமாண்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா, ஸோ அந்த மாதிரியும் நடக்கலாம். ஓகேங்களா, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ இது பாருங்க, அசம்பிளியில் ப்ரூவ் பண்ண முடியல, இன்கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நம்பிக்கை வாக்கெடுப்புன்னு வந்து அசம்பிளியில் பண்ணுவாங்க. அதாவது என்னிடம் 118 எம்எல்ஏ சீட் இருக்குன்னு ப்ரூஃப் பண்ணணும் அசம்பிளியில், 118 சீட்டு. ஏன்னா அந்த அலைன்ஸ் அந்த சிறிய கட்சிகிட்ட பேசி வந்து இது பண்ணியிருப்பாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அசம்பிளியில் வந்து என்ன பண்ணணும், நம்பிக்கை வாக்கெடுப்பு எடுத்தாங்கன்னா அது வந்து ப்ரூஃப் பண்ணணும். ஓகேங்களா, அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட், ஓகேங்களா, சப்போர்ட் வித்ட்ரா ஆகிட்டா கவர்மெண்ட் கலைஞ்சிரும். இன்கேஸ் அந்த சிறிய கட்சிகள் வந்து சப்போர்ட் பண்ணலை, அந்த இடத்துல அப்படி காலவாரி விட்டாங்க அப்படின்னா முடிஞ்சு போச்சு, ஆட்சி வந்து பார்த்தீங்கன்னா கலைஞ்சிடும். ஓகேங்களா, ஸோ இது ஒரு இது என்ன சிம்பிளாக ஒரே ஒரு விஷயம் இதில் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்த பாருங்க நான் காட்டுற மாதிரி இது ஒரு லோட் ஆகிட்டு இருக்கு. ஓகே, இது பாருங்க, ஜெயிச்சவங்க இருக்காங்க ஆனால் ஆட்சி அமைக்க யாருமே பவர் இல்லை, அதுக்கு பேர் தான் ஹங் அசம்பிளி. அதாவது ஜெயிச்சவங்க இருக்காங்க ஆனால் ஆட்சி அமைக்க யாருக்குமே பவர் இல்லை, அப்போ என்ன சிறிய கட்சிகளோட சேர்ந்து அந்த கூட்டணி வைப்பாங்க. இன்கேஸ் வந்து யாருமே வந்து ஒத்துக்கலை அப்படிங்கும்போது என்ன பண்ணுவாங்க, ரீஎலெக்ஷன் வைப்பாங்க. ஓகேங்களா, என்ன பண்ணுவாங்க, ரீஎலெக்ஷன் வைப்பாங்க. அப்படி ஒரு சான்ஸ் வந்து நான் சிறிய கட்சிகளும் வந்து ஒத்துக்கலை, நாங்கள் கூடலாம் வந்து அலைன்ஸ், இப்போ டிவிக்கு வந்து ஏடிஎம்கே கூட வச்சுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா திரும்ப ரீஎலெக்ஷன் வந்து அது வந்து கன்சிடர் பண்ணுவாங்க. ஆனால் மேக்ஸிமம் அப்படி கொண்டு போக மாட்டாங்க, ஆனால் அப்படி நடந்தால் அந்த ரீஎலெக்ஷன் வருவாங்க. அப்போ சிம்பிளாக என்னன்னா, ஒரு கட்சி 118 தொகுதி இல்லது அதுக்கு மேற்பட்ட தொகுதி வின் பண்ணணும். அப்படி வரல அப்படின்னா சிறிய கட்சிகளோட சேர்ந்து என்ன பண்ணுவாங்க, அந்த 118 வர்றதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. அந்த சிறிய கட்சி 2-3 கட்சியாக கூட இருக்கலாம், அதுங்க எல்லாம் சேர்ந்து 118 வர்றதுக்கு அந்த பெரிய கட்சிகள் ரொம்ப ட்ரை பண்ணும். அப்போ அந்த பெரிய கட்சிகள் வந்து அவங்களே எடுத்துட்டாங்கன்னா பிரச்சனை கிடையாது, அவங்க எடுக்க முடியல சிறிய கட்சிகளை சார்ந்து இருந்தாகணும், அப்படி இல்லை ரீஎலெக்ஷன் நடக்கும்.
ஸோ இது உங்களுக்கு டீட்டெயிலாக தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக இப்போ ஒரு புரிதல் இருக்கும். அதாவது என்ன எத்தனை தொகுதி எத்தனை வின் பண்ணணும் எதுவுமே தெரியல அப்படிங்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ பதிவு பார்க்கும் ஒரு கிளாரிட்டி இருக்கும். நீங்கள் ரிசல்ட் வரும்போது நீங்கள் பார்க்கும்போது கூட அந்த ரிசல்ட்டில் வந்து பார்த்தோன்னா இவங்க இத்தனை தொகுதி வின் பண்ணியிருக்காங்க, இவங்க இத்தனை தொகுதி, இவங்க இத்தனை தொகுதின்னு போடும்போது நமக்கு ஒரு கிளாரிட்டியோட அந்த ரிசல்ட்டை நம்ம பார்த்து நம்ம ஓகே ஐயோ இவ்வளோ வந்துடணும் இவ்வளோ வந்துடணும் 118 யார் கிராஸ் பண்ண போகிறாங்க, கிராஸ் பண்ணலினா அடுத்து என்ன நடக்கும் அப்படிங்கிற அந்த ஒரு சுவாரஸ்யம் வந்து நம்ம அந்த ரிசல்ட் டேல வந்து இருக்கும். ஸோ இது தெரியாதவங்களுக்கு தெரியப்படுத்துங்க. இந்த வீடியோ பற்றி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். மிக்க நன்றி.